ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டோட சிக்னேச்சர் டிஷ் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் யூஸ்வலாக கெஸ்ட் யாராவது வரும்போது அவங்க இந்த ரெசிபி வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அந்த டிஷ் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து பண்ணி காமிக்க போகிறேன். என்ன டிஷ்னு பார்க்கலாமா? சிக்கன் தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். இது வந்து சென்னை ஸ்டைலும் கிடையாது, ஹைதராபாத் ஸ்டைலும் கிடையாது. இது எங்களோட ஸ்டைலு. எங்கள் ஸ்டைல் எப்படின்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். பார்க்கலாமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோமா? 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 8 க்ரீன் சில்லிஸ் எடுத்துருக்கேன், அப்புறம் 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், சிக்கன் கறி பவுடர் வந்து 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன்ஸ். இது வந்து சீக்ரெட் மசாலா பவுடர். சீக்ரெட் மசாலாலாம் ஒன்றும் இல்லை, இது சாம்பார் பவுடர் தான். இது ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தயிர் உங்களுக்கு தேவையான அளவு, ரைஸ் வந்து நான் 4 கப்ஸ் எடுத்துருக்கிறேன், சிக்கன் வந்து ஹோல் சிக்கன் 1 சிக்கன் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, போட்டலாமா? ஆனியன், க்ரீன் சில்லிஸும் சேர்த்து நான் போட்டேன். என்னடா இந்த பேனில் வந்து பிரியாணி பண்ண போகிறாங்களான்னு யோசிக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஆனியனு டொமேட்டோ எல்லாத்தையும் இதில் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் வந்து நான் தம் போடுறது வேறு பாத்திரத்தை யூஸ் பண்ணிப்பேன். ஆஸ்திரேலியாவில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்து பிரியாணி அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்காது, ரொம்ப மொக்கையாக இருக்குங்க. அதனாலே மெயினாக நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பிரியாணி ட்ரை பண்ணோம். இப்போ வந்து நான் வந்து இந்த பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு இப்போலாம் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் உள்ள பிரியாணிலாம் நாங்கள் போகிறதும் இல்லை, ட்ரை பண்ணுறதும் இல்லை. இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. சால்ட் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். சாம்பார் பவுடர் வந்து நீங்கள் எங்கேயுமே பிரியாணியில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. அப்புறம் சைட்லேயே நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் நான் ரைஸ் போடுறதுக்கு. தண்ணியிலே அப்படியே நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன்ஸ் போடுங்க. மசாலா நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுடலாம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் போட்டாலே செம வாசம் இல்லை, இப்போ தான் அந்த பிரியாணியோட ஸ்மெல்லு வருது. தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி மறந்துட்டேன், அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்கன் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலா வந்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சால்ட் ஆல்ரெடி நம்ம வந்து இதில் போட்டோம். உங்களுக்கு சப்போஸ் கம்மியாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸ்லேயுமே நம்ம வந்து சால்ட் போட்டிருப்போம். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது சிக்கன் வந்து 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ தண்ணியில் வந்து சால்ட்டு செக் பண்ணிடுவேன். சால்ட் எப்போவுமே இதில் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க, அப்போ தான் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போட்டுட்டு அது ரைஸ் வந்து ஒரு 80% குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து தம் போடுறதுக்கு வந்து சிக்கனை வந்து நான் வந்து வேறு பாத்திரத்தில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இல்லை தான் தம் போட போகிறேன் நான். சிக்கன் பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. சிக்கன் ஒரு 70% குக் ஆயிடுச்சு. அப்படியே சிம்மில் வச்சுருங்க நீங்கள். ரைஸ் இப்போது 80% நல்லா குக் ஆகிடுச்சு.
பாருங்க, இந்த மாதிரி வரணும். ஓகே, இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு தம் போட்டுடலாம். ஓகே, தம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சால்ட் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ ரைஸ் போட்டலாமா? ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து தம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேஸை வந்து ஃபுல்லாக நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபுல்லாகவே நான் வந்து அந்த ஏர் வந்து வெளியில் போக்குறது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 35 மினிட்ஸ் தம் போட்டுருவோம். பிரியாணி தம்மாகிறதுக்கு எப்படியும் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நான் என்னோடய ஹால்வே டெக்கரேஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்க, 35 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்றது தான் வேலை. இப்போ எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடலாமா? வாங்க. நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் ஓகே. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. நல்லா குக் ஆகிருக்கு. சிக்கன் ரைஸும் சூப்பராக நல்லா வந்திருக்கு. ஓகேங்க, ஃபஸ்ட் பைட் போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஆனியன் அப்புறம் சிக்கன் கொஞ்சம் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. நான் பண்ணுறேன்னுக்காக சொல்லலை, நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு, ரைஸுமே நல்லா குக் ஆகிருக்கு. சூப்பராக. நீங்களும் கண்டிப்பாக பிரியாணி இதே ட்ரை பண்ணுங்கள். நிஜமாகவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பிரியாணி அதுக்குள்ளே நான் சாப்பிட்றேன். ரைட்.